வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய சந்திப்பு. இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்குடனேயே இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச கருத்து. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரி கொள்கை காரணமாக நாட்டில் பொருளாதார பேரழிவு ஏற்படும் என சஜித் பிரேமதாச எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி தொடர்பான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை வழியே தீர்வு காண முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தால் கொட்டாவு பகுதியில் நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த பிரச்சினை தொடர்பாக நாம் அமெரிக்க அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணம் பெற முடியும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு சந்தோஷ ஊடாக சலுகை விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் மே மாதம் தேர்தலை கொட்டி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். இதனோடு வரவுள்ள ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் பயனாளர்களுக்கு அஸ்வஸ்ம நிதியுதவி வழங்கப்படும் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார். அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வரி இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றாலும் அதனை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த காணொலியின் போது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரும் அந்த பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியினை மாற்ற தயாராக இருப்பதை தெரிவிக்கும் வகையில் அந்த கடிதம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அதிக லாபம் ஈட்டக்கூடிய அரசு நிறுவனமாக மாற்றும் நோக்கில் பல பரிந்துரைகள் விரிவாக பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்தே குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் நிறுவனத்தின் கடன் முகாமைத்துவத்திற்கான தீர்வுகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாகவும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் நிறுவனத்தை வருமானம் அளிக்கும் வகையில் முன்னேற நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நிறுவனம் தற்போதைய சூழலில் செயல்பாட்டு லாபத்தை பெற்றாலும் கடந்த கால தவறான நிர்வாக முடிவுகள் காரணமாக இழப்பை எதிர்கொண்ட முக்கிய அரசு நிறுவனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. முந்தைய அரசாங்கம் எடுத்த தனியார் மயப்படுத்தும் தீர்மானத்திலிருந்து விலகி தற்போதைய அரசாங்கம் இந்த நிறுவனத்தை தேசிய விமான சேவையாக மாற்றி புதிய நிர்வாகத்தின் கீழ் அதனை லாபகரமாக மாற்றும் திட்டத்துடன் செயல்பட முடிவு செய்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்குமுவ, ஸ்ரீலங்கன் விமான நிறுவன தலைவர் சரத் கனேகுட உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகள் தொடர்பான ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் தற்போது 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன என்றும் இது இலங்கை இந்தியாவுக்கு தாரை வாக்கப்பட்டுள்ளதென கூறுவது தவறானது என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டால் இந்து சமுத்திர பகுதியின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பெரும் பொறுப்பு இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அடிப்படையிலேயே இவ்வாறு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச விளக்கி கூறினார். அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ள வரி கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரம்புகன பகுதியில் நேற்று நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கை ஏற்றுமதிகள் மீது 44% வரி விதித்துள்ளார். இது எங்கள் பொருளாதாரத்திற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று தெரிவித்தார். இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்று முன்னதாகவே அரசு கவனத்திற்கு கொண்டு வந்திருந்த போதும் அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்பார்த்து எச்சரித்த போதும் அரசு அதை பயனுள்ள வகையிலும் எடுத்துக்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற பெரும்பான்மையின் மர்ம அதிருப்தியில் மாட்டிக்கொண்டு தவறான திசையில் பயணித்தது என்று சஜித் பிரேமதாச விமர்சித்தார். இந்த நிலையில் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர் அந்த நேரத்தில் நாங்கள் முன்மொழிந்த கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தால் குறைந்தபட்சம் இந்த வரி வீதத்தை ஏதேனும் முடிந்திருக்க முடியும் என்றும் கூறினார். தற்போதைய நிலைமை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று வலியுறுத்தியுள்ள சஜித் பிரேமதாச தற்போது அமலுக்கு வரும் இந்த வரை நம்மை பொருளாதார பேரழிவுக்கு தள்ளும் அபாயம் மிகுந்தது என்றும் எச்சரிக்கை விடுத்தார்.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் திடீரென்று கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தினை போலீசார் வெளிப்படுத்தினர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திலிருந்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் பின்னர் விசாரணைகளுக்காக அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலோடு வழக்குடன் தொடர்பு படுத்தி கைது செய்யப்பட்டதாக வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தது. இது குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் பிள்ளையானின் கைது சம்பந்தமான தகவலை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. மேலும் பிள்ளையானை கைது செய்ததை அடுத்து மட்டக்களப்பு மற்றும் களவாஞ்சிக்குடி பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு சிலர் மகிழ்ச்சியை வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழரசுக் கட்சியை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், நாடாளுமன்றத்தில் 19 தமிழ் உறுப்பினர்கள் இருந்தாலும் யாரிடமும் 10 பேர் கொண்டு ஒரு உறுதியான பெரும்பான்மை இல்லை. தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் பலமுறை மேற்கொள்ளப்பட்டாலும் அவை வெற்றியளிக்கவில்லை. CVK சிவஞானத்துடன் பேசிய போது குழு ஒன்றை உருவாக்குவதாக அவர் கூறினார். ஆனால் சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின் அந்த முயற்சிக்கு முக்கியத்துவம் இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டது. இன்றைய தமிழரசு கட்சி தமிழ் தேசிய அடையாளத்திலிருந்து விலகி சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கும் போக்கில் உள்ளது. சுதந்திர தினத்தையும் கொண்டாட துடிக்கும் இந்த கட்சி இந்திய பிரதமரை சந்திக்கும் போது 13வது திருத்தத்தை மட்டும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் நாங்கள் சமஷ்டியை முன்னிறுத்தியுள்ளோம். மக்களிடம் வாக்கு கேட்கும் போது ஒன்றை பேசும் இந்த கட்சி பின்னர் வேறுபட்ட பயணத்தை மேற்கொள்கின்றது. மக்களால் அளிக்கப்பட்ட ஆணையை தவறாக பயன்படுத்தி வருகிறது. எனவே வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றிக்காக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நிதியுதவி வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்தார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய அவர், ரணில் விக்ரமசிங்கே மத்திய வங்கியின் ஆளுநராக அர்ஜுன மகேந்திரனை நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் சிறிசேனவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நிதியளித்தார் என்று கூறினார். தற்போது பிணைமுறை மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தொடர்ந்தும் தப்பியோடி சுற்றித் திரிவதாகவும் அவர் இதுவரை கைதாகாமல் இருப்பது கவலைக்கிடமான விஷயம் என்றும் ஜெகத் விதான சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள 44% சுங்கவரி காரணமாக புது வருட போனஸ் வழங்க முடியாது என்று அறிவித்ததை தொடர்ந்து மாத்தறை, வெலிகம மற்றும் உடுகாமவில் இயங்கும் தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் நேற்றிரவு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தொழிற்சாலை நிர்வாக அதிகாரி ஒருவரை அவரது வீட்டிலேயே தொழிலாளர்கள் காவல் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் உருவானது. நேற்று மாலை தொழிற்சாலையின் நுழைவு வாயிலை குறுக்கு முறையில் பூட்டி தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடங்கினர். நிர்வாகத்தின் போனஸ் வழங்க முடியாது என்ற முடிவுக்கு எதிராக அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வலியுறுத்தினர். இதற்கு முந்தையதும் தொழிற்சாலை நிர்வாகத்தோடு ஏற்பட்ட கூர்மையான வாக்குவாதத்தை அடுத்து தொழிலாளர்கள் போனஸ் வழங்கப்படும் வரை இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை என்றும் உறுதியாக கூறியிருந்தனர். சம்பவம் குறித்து வெலிகம போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. எனினும் இன்று காலை வரையும் தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமைக்கு காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2ஆம் தேதி அறிவித்திருந்த 44% சுங்கவரி செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து அமலில் உள்ள இந்த சுங்கவரி ஆடை தொழில் துறையை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் அதனாலேயே போனஸ் உட்பட நிதி சலுகைகளை வழங்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளதாகவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.